Hello friends, welcome to Ronnie Tailors. போடக்கூடிய டிசைனுக்கு என்னென்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கோம். ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம். நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக் லைன் மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டிருக்கோம். 2 லைன் போட்டுட்டு அடுத்தது வந்து கட் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். 4 பீட் எடுத்துக்கலாம். நீடில் வந்து நம்ம 2 பீட் கடையில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 பீடாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். நம்ம கட் பீட் போட்டோம். கட் பீட் போட்டுட்டு அடுத்ததும் நம்ம வந்து கட் பீட் தான் போட போகிறோம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து 3 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரிக்கு திரும்பவும் நம்ம இதில் 3 பீட் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் போடணும், ஒரு சீக்வென்ஸ் போடணும். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் போதும். நீங்கள் 3 பீடு வந்து நல்லா வி மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பீட் வந்து வி ஷேப்பில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஒரு லைன் வந்து கட் பீட் போட்டிருக்கோம். போட்டுட்டு அடுத்தது வந்து சீக்வென்ஸும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு கோல்டு கலர் சீக்வென்ஸு, ஒரு கோல்டு கலரில் சுகர் பீடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு சீக்வென்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நீடில் அடுத்த லைன் விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் ஆரம்பிச்சிக்கலாம், போட்டுக்கலாம். ஒரு லைன் விட்டுட்டு போடுறோம். நம்ம சீக்வென்ஸ்லாம் போட்டுட்டு த்ரெட் போட்டுக்கலாம். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டென்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். இந்த மாதிரி 1 2 சுற்றி சுற்றிட்டு நீடில் உள்ளே இறக்கிடலாம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் நம்ம நாட் போட்டிருக்கோம். த்ரெட்டில் வந்து ஒரு பக்கம் ஒரு த்ரெட்டை மட்டும் நாட் போட்டிருக்கோம். சிங்கிள் த்ரெட்டை நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து ஒரு த்ரெட் மட்டும் நாட் போட்டுட்டு
சிங்கிள் த்ரெட்டில் நம்ம ஸ்டிச் போடுறப்ப த்ரெட்டு வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். உள்ளே கொடுத்து நம்ம வெளியில் எடுத்துருக்கோம். ரொம்ப நெருக்கமாக ஸ்டிச் போட்டுக்கலாம், சைடு ஸ்டிச்சு. ஒவ்வொரு பீடுக்கும் நேராக வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ சின்ன சின்னதாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுட்டு அடுத்தது வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அந்த மாதிரி இழுத்துட்டு கட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு திலகம் ஷேப் வர்றத மாதிரிக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு ஒன்றை கட் பண்ணிட்டோன்னா அதே அளவுக்கு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக கூட பிசிறு இருக்கக்கூடாது. பிசிறு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பிடிச்சி இழுக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கல ஜர்தோ ஸ்ப்ரிங் அது போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்பக்கம் எடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து உள்பக்கம் வந்து நம்ம 2 பீட் போட்டு கட் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம இதில் கோல்டு கலர் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம வந்து சில்வர் கலர் போட்டுக்கலாம். இதே அளவு தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கோல்டு கலரில் கட் பீட் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு சீக்வன்ஸும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவோட உயரம் வரைக்கும் நம்ம வந்து சென்டர் பகுதியிலேருந்து சைட் லைன் மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச்சுக்கு ஒரு லைன் வராத மாதிரிக்கு. நம்ம லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சக்கரி போட்டுக்கலாம். நம்ம 2 சைடு ஸ்டிச் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ் கிரீன் கலரில் எடுத்திருக்கோம். அதேமாதிரி சில்க் த்ரெட்டு 6 + 6 12 cents எடுத்திருக்கோம். நம்ம வந்து ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம்.
இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக வர மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 5 பீட் போட்டுட்டு திரும்பவும் நம்ம இங்கே போட்ட மாதிரியே போடணும். சக்கரி போட்டுக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ள போட்டுக்கலாம். இந்த நீடில் வந்து நம்ம எதுக்கு இங்கே குத்தி வச்சுருக்கோன்னா, அதாவது வந்து சிக்காகாமல் இருக்கும். நம்ம அடிப்பக்கம் அப்படியே விட்டுட்டோம்னா அப்படியே சிக்காயிரும். அதனால் வந்து நம்ம மேல் பக்கம் எடுத்துகிட்டு அப்புறம் போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம வந்து இங்கே கட் பீட் போட்டாலே அந்த மாதிரி தான் ஃபுல்லுமே போடணும். போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சக்கரி போட்டுக்கலையே அதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஜர்கான் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ஸ்டோன்லாம் போட்டோம் இல்லையா, போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். 3/4 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். கோல்டு அண்டு சில்வர் கலரில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் கோல்டு வந்ததுன்னா இதில் வந்து நம்ம சில்வர் கலரில் போட்டுக்கலாம். எடுத்துட்டு நம்ம எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் வந்து உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸில் போடாமல் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி போட்டுக்கலாம். மேல் பக்கம் மட்டும் ஒரு சைடு ஸ்டிச். பீடை ஒட்டிலுமே நீடில் எடுத்துட்டு ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டு நம்ம வந்து அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ள போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணுறப்போ பிசிறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளோருமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா ரிச்சாகவும் இருக்குது. ஸ்லீவோட உயரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நீங்கள் இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நெக்குக்கு வந்து இந்த லைன் மட்டும் வரும். அங்கங்கே புட்டாஸ் மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.